Assalamu alaikum and welcome back to my channel. Hope you all are doing good. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு requested video. Actually previous vlogல வந்து என்னுடைய few photos வந்து attach பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சில sisters வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த vlog வந்து எடிட் பண்ணும்போது எனக்கு again வந்து May 16, 2021க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே மெஹந்தியோட தானே அழகாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் சித்தி வந்து மெஹந்தி வச்சு விட்டுருந்தாங்க, அதாவது அம்மாவுடைய சித்தி பொண்ணு. அதுக்கப்புறம் எந்த ஒரு முஸ்லீம்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பூரன். ஸோ அது வந்து எங்கள் பெரியம்மா சித்தி அம்மா எல்லாருமே சேர்ந்து வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைட் பை சைட் டோனட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டோனட்ஸ்லாம் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் எப்பிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து டோனட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பூரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா அண்டு சித்தி வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க. இது வந்து காலகாலமாக வந்து கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு விஷயம். ஸோ அதுக்காக அதை எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் என் லைஃப்லேயே வந்து எனக்கு நடந்த ஒரு மிக 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 பெரிய ஒரு சந்தோஷமான அண்டு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம்னா என்னுடைய வளகாப்பு மட்டும்தான். என்னுடைய வளகாப்பு டைம் வந்து நான் அவ்வளோவா யூடியூப்பில் ஃபோக்கஸ்டாக இல்லை. ஸோ தட் என்னாலே அது விலாக் எடுக்க முடியல. ஸோ என்கிட்ட இருந்த கிளிப்ஸ் வச்சு அண்டு ஃபோட்டோஸ் வச்சு இந்த விலாகை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பூரனுக்கு எல்லாமே அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி பவுடரில் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்படிலாம் பால் வந்து கலந்து விட்டு பொண்ணு மாப்பிளுடைய இனிஷியல் வந்து இதில் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய இனிஷியல் வந்து சித்தியும் அக்காவும் சேர்ந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க YHP அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஏதோ தெரியல, அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே எகெயின் ரீகால் பண்ணும்போது எனக்கு இப்போது பேசும்போதே எனக்கு சிரிப்பாகவே இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாமா அப்புறம் வந்து சித்தி சேர்ந்து அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வளகாப்புக்கு முன்னத்து நாள் நடந்துகிட்டு இருந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரவா லட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எல்லாருமே சேர்ந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான், உட்காந்து எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சதுமே என்னென்ன ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணணுமோ 7 வகை சாப்பாடு வந்து என்னோடய வளகாப்புக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக அம்மா சித்தி பெரியம்மா 3 பேரும் சேர்ந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வந்தவங்க எல்லாருமே வந்து இன்ன வரைக்குமே வந்து எங்கள் நெய்பர் வீட்டு ஆண்டி வந்து சொல்லுவாங்க, உன்னோட வளகாப்பு ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்லாஸ் வீட்டுக்கு எடுத்து வர அந்த சீர்தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குட்டீஸ் கிட்ட வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற திங்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பெரியவங்களாம் வந்திருந்தாங்க. தென் இவங்க எல்லாமே வரத்துக்குள்ளே நானுமே வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து நானே வந்து ஓனாக மேக்கப் போட்டுட்டேன். அப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் வந்து கூப்பிட முடியாது, பிகாஸ் அப்போ வந்து கொரோனா டைம், பயங்கர பேண்டமிக்கான சுச்சுவேஷன். அந்த டைம்லேயும் வந்து நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒவ்வொன்று தேடி பிடிச்சி அம்மா வந்து எனக்காக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஒரு சிங்கிள் மாமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவும் வந்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அண்டு 25 சீர்தட்டு கூடவே வந்து 7 வகை சாப்பாடு வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மட்டை கேட்டிருந்தேன் அப்படின்ட்டு, ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வந்து தான் அதுக்கப்புறம் வந்து வச்சு விடுவாங்க. ஸோ மட்டையெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து அம்மா வீட்டு சைடில் மாலை வந்து போட மாட்டோம். ஸோ கழுத்தில் வந்து பூ மாதிரி பூவே வந்து மாலை மாதிரி ரெடி பண்ணி கழுத்தில் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே முடியறதுக்கே வந்து அரௌண்டு 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு மாலை போட்டு விட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து கங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பு மாதிரி பூலே வந்து காப்பு போட்டு விடுவாங்க. எனக்கும் ஹப்பிக்கும் அந்த மாதிரி போட்டு விட்டு வளையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் அத்தை வந்து சாப்பாடு அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க. கண்கள்
தட்ஸ் இட். எங்களுடைய வீட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து இன்லாஸ் வீட்டில் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டதுக்கு அப்புறமா ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாஷாஅல்லா ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன் போயிருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ் வந்து கேட்டிருந்த சிஸ்டர்ஸ்க்கு எகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.